ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? நான் நான் ஏன் அப்படி ஒரு தப்பு செய்ய போனேன்? என்னாலேயே என்னை மன்னிக்க முடியாது. தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா ஏன் இப்படி தப்பு தப்பா நடந்துக்கிறேன்? நான் பண்ண தப்பால என் குடும்பமே தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. நீயே சொல்லு கண்ணா, என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாத்த போறேன்? சொல்லு கண்ணா. ராதிகா அக்கா, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கீங்க. நான் அழலையே. நீங்க பொய் சொல்றீங்க அக்கா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க அம்மா சொல்லிருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்கள் எல்லாம் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்களாமே. நீங்க அந்த வீட்டுக்கு போல, அதனாலதான் அலறீங்க இல்லக்கா? ஆமா நந்து, நீ சொன்னது ஒரு வகையில சரிதான். இன்னைக்கு கோவில்ல நீ ஏமா அந்த மாதிரி நடந்துகிட்ட? உனக்கு சுயநினைவு இல்லையா? யாருமே சன்னதிக்குள்ள போகக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நான் கடவுள்கிட்ட ஒன்று மட்டும்தான் வேண்டிக்க முடியும். உனக்கும் விஷாகாவுக்கும் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனா நீ தேவையில்லாம சன்னதிக்குள்ள நுழைய போய் என்ன சங்கடத்துக்கு ஆளாக்கிட்ட. நாம கோவில்ல வேலை செய்யறவங்க கோவில் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்றதுதான் நமக்கு மரியாதை. எந்த காரணத்துக்காகவும் நாம அந்த விதிமுறைகளை மீறக்கூடாது ராதிகா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு பிராயச்சித்தமா நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன்ப்பா. போதும் உன் நாடகம் எல்லாம். ஒரு தடவை சொன்னா உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதா? கோயில்ல இருந்து அவனை வெளியில அனுப்பணும்னு நினைக்கிற. எங்களை எல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாம தெரு தெருவா அலைய வைக்கணும், அதுதானே உன்னோட எண்ணம்? போதும், நிறுத்துங்கம்மா. ராதிகா தான் பண்ணது தப்புதாங்கிறத உணர்ந்துட்டாமா. ஏற்கனவே தப்பு பண்ணிட்டேமேனு தாழ்மை உணர்ச்சியில இருக்க அவளை எத்தனை பேர் தான் திட்டுவீங்க? அவ பெரிய கைகாரி. முதல்ல பாவம் பண்ணுவா, அப்புறம் சாமி கிட்ட வந்து உக்காந்து அழுது மன்னிப்பும் கேட்டுருவா. ஓயாம வந்து உக்காந்து அழுவறதுக்கு என்ன கேடு வந்தது இவளுக்கு? கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த வீட்லயே இருக்கிறது நினைச்சு அக்கா அழுதிட்டு இருக்காங்க. உன் பங்குக்கு என்ன வளர்ற? போ போ, முதல்ல இங்க இருந்து. வெளியில உன்னை யாரோ தேடிட்டு இருக்காங்க, போ. நந்து சொல்றதும் ஒரு வகையில உண்மைதாமா. ராதிகா விசாகா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் விஷாகா இவளை விட்டு புகுந்த வீட்டுக்கு போயிட்டா. ராதிகாவுக்கு அப்பப்ப விஷாகா ஞாபகம் வந்துருது, பாவம். ஆனா கல்யாணம் நடந்தது. நீ போ, முதல்ல இங்க இருந்து போ. உங்க அக்காவுக்கு தேவையில்லாம கஷ்டம் கொடுக்காதடா, போ. இல்ல, நான் போக மாட்டேன். நான் எப்பவுமே ராதிகா அக்கா கூட தான் இருப்பேன். நீ வீட்டுக்கு போ நந்து. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. ராதிகா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்
ஒவ்வொரு பொண்ணும் தான் புகுந்த வீட்டுக்கு போய் தானமா ஆகணும். இதுதானே உலக நடைமுறை. நீ இதே மாதிரி தனியா உட்கார்ந்து எப்போ பார்த்தாலும் விஷாகாவையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தன்னா விஷாகாவுக்கு தெரிஞ்ச அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். புரிஞ்சு நடந்துக்கம்மா. நந்துவுக்கு புரிய வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இதுக்கு மேலே நந்து ஏதாவது பேசினா அப்புறம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். இல்ல பாட்டிமா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நந்துக்கிட்ட நான் பேசுறேன். சின்ன மருமகன்னு அன்பு காட்டுறாங்க, என்ன எதிர்த்து பேச யார் இருக்கா? அதனால தானே நான் உன்னை அங்க அனுப்புனேன். அன்பை காட்டுறதெல்லாம் சரி, ஒத்துக்கிறேன். பணத்தை யாராவது கண்ணில் காட்டினாங்களா? அதெல்லாம் விடு. நம்ம பிளான் எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அத முத சொல்லு. இல்ல பிரதீப், அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஒவ்வொரு நாளும் ஒரு பூஜை, ஒரு சடங்குங்கிறாங்க. எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம தினமும் காலையில சீக்கிரம் வேற எழுந்துக்கணுமா. அதனால உனக்கு ஏதாவது பலன் கிளன் கிடைக்குமா? இல்ல பலன் கிடைக்குதுன்னா பண்ணு. கண்டிப்பா பலன் கிடைக்கும். கிரேட் கிரேட். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இப்பதான் சஞ்சய் தத் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். பன்சாலிகா? எக்ஸாக்ட்லி. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எங்க பிருந்தாவனத்துல ஒரு அழகி நடிக்க தயாரா இருக்கா. அவ ஐஸ்வர்யா ராயை விட அழகா இருப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா உன்னை பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்குற வரைக்கும் நிச்சயமா நான் ஓய மாட்டேன். கட்சினா விட பெரிய ஆள் ஆக்குவேன். சின்ன மருமகளே, ஒரு நிமிஷம். அம்மாவா கூட நான் பேசுறேன். வணக்கம்மா. தாங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் இந்த எண் தற்போது உபயோகத்தில் உள்ளது. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். மிக்க நன்றி. போன்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அது ஏதாவது வேலையா வந்தீங்களா அண்ணி? அண்ணின்னு கூப்பிடாத, அக்கான்னு கூப்பிடு. சரி சரி அக்கா. பாட்டிமா உன்னை அவங்க ரூமுக்கு கூப்பிட்டாங்க. மறுபடியும் ஏதோ ஒரு gift கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் இப்பவே வரேன், வாங்க. ஏய் விஷாக்கா, உன்னோட கொலுசு எங்க? அது நான் மறந்துட்டேன். இங்கதானே இருந்தது. எங்க அது? உனக்கு ரொம்ப ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சது, கொலுசு போடாம ரூமை விட்டு வெளில வருவாங்களா என்ன? இரு நான் போட்டு விடுறேன். வேண்டாம். என்னதான் இருந்தாலும் உறவுல உன்னை விட நான் பெரியவல்ல. இருந்தாலும் வயசை வச்சு பார்க்கும்போது உன்னை விட சின்னவ தானே. ஆனா ஒண்ணு, எனக்கு எப்பவுமே கலாட்டை பண்றது இருந்தா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அட என்ன இது? நீ என்ன பாதி காலுக்கு மட்டும் போட்டு இருக்க? மண்டபத்துல நான் பார்த்தேனே, அப்ப முழு காலுக்கு போட்டு இருந்தியே. அதுக்குள்ள அழிஞ்சிடுச்சா என்ன? அது அழிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். முழு கால்ல போட்டு பாதி அழிஞ்சிடுச்சா என்ன? இது ரொம்ப அபசகனம் சின்ன மருமகளே. இது வேற அப்பப்ப வந்து என் உயிரை வாங்குது. இதுல என்ன அபசகனம்? போடும்போது அதுல ஏதாவது சரியா கலக்காம விட்டுட்டியா? இல்லையே. அட, பாட்டிமா கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, வாங்க சீக்கிரமா போலாம்.
போலாம். நான் எப்பவுமே இப்படிதான் தொண பேசிக்கிட்டே இருப்பேன். சாஸ்திரி, சேஷாத்ரி, வெளியில வாங்க. வாங்க. வணக்கம். என்ன சாஸ்திரி, கோயிலை சுத்தம் பண்ணிட்டா மட்டும் சரியாயிடுமா என்ன? பாவெல்லாம் போயிடுமா? தெரியாம தான் கேக்குறேன். அந்த ராதிகா என்ன துணிச்சலோட கோயிலுக்குள்ள வந்தா? சாஸ்திரி, உங்கள மாதிரி நியாயம் தர்மம் தெரிஞ்ச பெரிய ஞானி இந்த பிருந்தாவன கிராமத்திலேயே வேற யாரும் கிடையாது. அந்த பொண்ணை நீங்க உங்க வீட்டுல வச்சு வளங்க. ஆனா எப்படி வளர்க்கணும்னு நாங்க சொல்லட்டுமா? இது கடவுள் இருக்கிற இடம். இங்க எப்படி வாழணும்னு தெரியாதா? சாஸ்திர சம்பிரதாயம் படிச்சதுதானே நீங்க? சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்றேன். இருந்தாலும் உண்மைக்கு நான் எப்பவும் தலை வணங்குவேன். ராதிகாவை நீங்க எல்லாரும் மன்னிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். அவ சகோதரி அவளை விட்டு பிரிஞ்சிட்டாங்கிற வருத்தத்துல கட்டுப்பாட்டை மீறி அவ நடந்துட்டா. தயவு செஞ்சு எல்லாரும் அவளை மன்னிச்சிருங்க. நல்ல வேளை நாங்க அவ கோயிலுக்குள்ள போறதுக்குள்ள தடுத்து நிறுத்திட்டோம். போனா போகுதுன்னு அவளை நாங்க விடுறோம். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது, அதுக்கப்புறம் நாங்க உங்களை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் வந்துரும். வாங்க போலாம். இப்ப எதுக்கு தண்ணியை கொண்டு வந்த? விஷத்தை கொண்டு வந்து கொடு. எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி வச்சிருக்க. பாவம், தேவையில்லாம அவ ஊர் முன்னால தலை குனிஞ்சு நிக்கிறத பாக்குறதுக்கு முடியலன்னா போய் ஆத்துல குளத்துல விழுந்து சாவு. போதுமா, அவளை திட்டாதீங்க. இந்த பேச்சை இதோட விட்டா எல்லாருக்கும் நல்லது. நான் ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே எனக்கு நேரம் ஆயிடுச்சுமா. என்னம்மா இது? என்னடி வேணும் உனக்கு? இப்ப இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திட்டு வந்த மானத்தை ஒரு நிமிஷத்துல நாசமாக்கிட்டியே. புரோகிதர் வீட்டு பொண்ணு கூட நீ வளர்ந்தா புரோகிதர் பொண்ணுன்னு நினைச்சிட்டியா? அந்த வீட்டோட சின்ன மருமகளாவே மாறிட்டியா? இதே மாதிரிதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புது பொண்ணுக்கு போட்டிருந்த மருதாணி 2 நாள்ல அழிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. அவ கூட ஏதோ கலக்க மறந்துட்டான்னு நினைக்கிறேன். எதை கலக்க மறந்திருப்பா அவ? நீங்க எதுக்கு அதை பத்தி கவலைப்படுறீங்க? எதுக்கா? இது கூட உனக்கு தெரியாது? மருதாணி ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அதான் அடையாளமே. தெரியாதா? கன்னியா இருக்கவங்க அப்பதான் முழுமையான பெண்ணா மாறுறாங்க. அதுக்காக தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டு விடுறாங்க. ஒரு பொண்ணு இன்னொரு வீட்டோட சேர்ந்து வாழணும்ல, அதுக்காக தான் இந்த மருதாணியை போட்டு விடுறாங்க. சரி 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 சரி, நீ இங்கே இரு. நான் போய் பாட்டிமா கிட்ட கேட்டு வரேன். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அக்கா, அவங்களையும் கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா? தெரியாதே. நீங்க அதிகமா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. நீங்க படிச்சதுல இத பத்தி ஏதாவது போட்டிருக்கோம்ல? அப்ப இருக்கும்ல. பரிகாரம் பண்றது எப்படின்னு என்கிட்ட ஒரு புக்கு இருக்கு. நான் போய் அதை பார்த்துட்டு வரேன். பதில் சொல்லாம நின்னா எப்படி? வாயை திறந்து பதில் சொல்லு. கோயில் கட்டுப்பாட்டை ஏன் மீறின? அதான் தெரியாம செஞ்சுட்டாளேம்மா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீயும் உன் புருஷனும் இடம் கொடுத்துதான் இவ இன்னைக்கு இவ்வளவு தூரம் போயிருக்கா.
தெருவுல போனவளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு வீட்டுக்குள்ள இருக்கிற புனிதத்தை தெருவுக்கு கொண்டு போயிட்டீங்க. அம்மா பாவம், அவ ஏதோ தெரியாம செஞ்சுட்டா, அதான் முடிஞ்சு போச்சேம்மா. அதெல்லாம் கிடையாது. இவ வேணுனே திருட்டுத்தனமா நாடகம் ஆடுறா. ஒண்ணுமே ஞாபகம் இல்லாம அப்படியே கோயிலுக்குள்ள போயிட்டாலாம். அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணினா தானே இவ எதுக்காக போனா ஏன் போனான்னு எல்லாரும் இவளை கேட்பாங்க. அப்ப எல்லாருக்கும் சொல்லலாம்ல புரோகிதர் குடும்பத்துக்கும் தனக்கும் உறவு இருக்குன்னு. அதானே? அந்த கல்யாணத்தை பத்தி நீ இன்னும் மறக்கல இல்ல? இன்னும் அந்த தேவா ஞாபகமாவே இருக்காளே. எப்போ அவனை மறந்துன்னு சொன்னேன்ல. எப்படி நிக்கிறா பாரு பாரு. அப்பாவி மாதிரி நிக்கிறா. ஆனா மனசுக்குள்ள அத்தனையும் விஷம். சரி, உனக்கு தான் இவ்வளவு தெரியுமா? இன்னமும் அவனை மறக்காம தானே நீ இருக்க? சரி, உன் மனசுக்குள்ள இருக்கிறவன எப்படி வெளியில புடிச்சு தள்ளணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத பார், இன்னைக்கு ராத்திரி பூரா நீ கொல்லையில இருக்கிற கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து விடிகிற வரைக்கும் குளிச்சுக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் தேவா உன்னை தொட்டது உனக்கு மறந்தே போயிடும். அதுக்கப்புறம் தேவாவை பத்தின நினைவு உன் மனசுல இருந்து போயிடும். தேவா தேவா, அங்கேயே நில்லுங்க. என்ன பண்றீங்க நீ? என்ன பண்றீங்க? ஐயோ கொஞ்சம் இருங்க, நான் பண்ணிட்டு இருக்கேன்ல. கல்யாணம் முடிஞ்ச கையோட இத பண்ணிருக்கணும், இல்லனா இந்த அபசகுணம் வந்திருக்காது. அபசகுணமா? என்ன அபசகுணம் தீபிகா? அச்சச்சோ, உங்களுக்கு கூடவா இது தெரியாது? விஷாக்கா கால்ல இருந்து மருதாணி அழிஞ்சிடுச்சு. நலுங்குக்கு போட்டது. எவ்வளவு பெரிய அபசகுணம்! அதுக்கு போய் எனக்கு திஷ்டி சுத்தினா எப்படி சரியாகும்? ஒரு நிமிஷம். நலங்குக்கு போட்ட மருதாணினா? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? நாம எல்லாரும் பார்த்தோம்ல, மண்டபத்துல விஷாக்கா கால்ல மருதாணி இருந்ததுல்ல, அப்ப முழுசா இருந்தது. இப்ப பார்த்தா அதுல பாதி அழிஞ்சு இருக்கு. பார்க்கும்போது வேற கால் மாதிரியே இருக்கு. இவளுக்கு ஆன மாதிரியே இல்ல, வேற யாருக்கும் ஆன மாதிரி இருக்கு. அதுக்கு பரிகாரம் பண்ணணும்ல? அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வேற யாருக்கோ தான் மருதாணி வச்சிருக்காங்க. அப்போ எனக்கும் விஷாக்காக்கும் கல்யாணம் நடக்கலையா? சின்ன மருமகளே, உட்காரு. நாளைக்கு பூஜைக்கு இந்த புடவையை கட்டிக்கும். நாளைக்கு என்ன விசேஷம் பாட்டிமா? உனக்கு தெரியாது, நாளைக்கு உனக்கு பெரிய வேலை நாங்க பாக்கி வச்சிருக்கோம். அப்படியா?
அதை விட முக்கியமான வேலை இப்ப பாக்கி இருக்கு. ஆமா சின்ன மருமகளே, பேசி பேசியே உனக்கு வாங்கி வச்சிருந்த கிஃப்ட கொடுக்க மறந்துட்டேன். இப்ப கொண்டு வந்துட்டேன். இத பாரு, கொலுசு. எதுக்குக்கா இப்ப இதெல்லாம்? எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஆ, ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப சரி, போட்டு காமி. இல்ல இல்ல, நான் அப்புறமா போட்டு காமிக்கிறேன். அடடா, போட்டு காமிய. என்னமாச்சு? போட்டுக்க, ஏன் உன் ஓரகத்தை அவ்வளோ ஆசையா கொண்டு வந்து கொடுக்குறால. ஆ, பாவம் அண்ணி சொல்றால, போட்டு காமிச்சிடு. சரி.